எனது வாழ்க்கையிலும் உங்களது வாழ்க்கையிலும் இறைவன் ஒரு கஷ்டமான காலத்தை கடக்கக்கூடிய சூழ்நிலையை ஏற்படுத்தினால் அந்த கஷ்டமான தாமதமான காலத்திற்கு பிறகு என்ன நடக்கும் என்பதை இறைவன் ஒருவனே அறிவான். நம்மை பொறுத்தவரை காத்திருப்பு மட்டும்தான் நம்மளால் முடியும். இறைவன் நோயை கொடுத்தால் இறைவனால் மட்டுமே சுகத்தை கொடுக்க முடியும். அதனால் பொறுமையுடன் சஜிதாவில் அழுது கேளுங்கள். அல்லாஹ்வை தவிர வேறு உதவியாளரை ஏற்படுத்தி கொள்ளாதீர்கள். அவனே எதிர்பார்ப்பு இல்லாமல் உதவி செய்யக்கூடியவன். நிஜங்களை படித்து வழிநடத்தும் இறைவனை ஒரு துளி சந்தேகமின்றி முழுமையா நம்புங்க. அனைத்தையும் அவனிடத்தில் ஒப்படைத்து விட்டு முழுமையா சரணடைந்து விடுங்க. உங்களுக்கு எது நல்லதோ அதுவே நடக்கும். உங்களுக்கு எது தேவையோ அதுவே நிச்சயமா கிடைக்கும். நீங்கள் எதிர்பார்த்ததை விட உங்கள் வாழ்க்கை மிகவும் சிறப்பாக இருக்கும். நமது பொறுமையும் துவா பிரார்த்தனையும் நமது வாழ்க்கையில் மிகுந்த ஆச்சரியத்தையும் நலவுகளையும் கொண்டு வந்து சேர்க்கும். சலிப்பு ஏற்படாமல் பிரார்த்தனை செய்து கொண்டே இருங்க.